அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை அல் குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். கடந்த சில வாரங்களாக இதை தொடர்ச்சியாக நடத்த முடியாத ஒரு சில சூழல்கள் இருந்தது. இந்த வாரத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய இருக்கிறோம். நான் முன்பே உங்களுக்கு அறிவிப்பு செய்ததை போன்று சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்தின் 51வது வசனத்திலிருந்து 100வது வசனம் வரை இந்த வசனங்கள் 2-3 முறை வழங்கப்பட்டு இருக்கிறது. 2-3 முறையும் இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு அதிகமான தகவல்கள் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக வசனங்களாக இது இருப்பதனால் இத்தகைய மீண்டும் இந்த வசனங்களை நாம் வழங்கி இருக்கிறோம். இதை நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த குர்ஆனுடைய கேள்விகளில் இருந்து பதிலளிப்பது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில ஒரு நியாயமான அளவிற்கு மக்கள் வந்தால் கூட பதில் தரக்கூடிய இடத்தில் அதிகமான ஆண்களும் இல்லை, ஒரு சில பெண்களை தவிர பெரும்பான்மையான பெண்களும் இதில் பெரிய அளவில் பதிலளிப்பது கிடையாது. நிகழ்ச்சிக்கு வந்தோம், சில தகவல்களை பெற்றுக்கொண்டோம், சென்றோம் என்ற நிகழ்வு இல்லாமல் ஏதாவது ஒரு அடிப்படையில் இதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என்பதை ஒரு ஆர்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மேன்மை பொருந்திய ஒரு கல்வி இருக்கிறது என்றால் அது குர்ஆனுடைய கல்வி மட்டும்தான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்று தருபவர் தான் உங்களில் சிறந்தவர். சமுதாய மக்களில் அல்லாஹுடைய பார்வையில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் குர்ஆனை கற்றவர்கள், கற்ற குர்ஆனின் அடிப்படையில் பிறருக்கு எடுத்துரைப்பவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்ப அதனால் இந்த சிறப்பான இந்த அமலை தவற விட்டுவிட வேண்டாம் என்பதை முதல் கட்டமாக உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய சில கேள்விகளுக்கு நாம் செல்வோம். ஆரம்ப முதல் கேள்வியாக, ஒரு நபர் இன்னொரு நபரை வேண்டுமென்று கொலை செய்துவிட்டால் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சில தண்டனைகளை சொல்கிறது. மரண தண்டனை கொடுக்கணும், வேண்டுமென்று கொன்றவனுக்கு தான் தண்டனை என்று மார்க்கம் பல இடத்துல பேசுது. தவறுதலாக தெரியாமல் ஏற்படக்கூடிய விபத்துகள், அத்தகைய மரணங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்ன, தீர்வுகள் என்ன? ஆண்கள் இருந்து சொல்லுங்க. தவறுதலாக ஏற்படக்கூடிய கொலைகள், அது கொலை தான் இஸ்லாம் பார்க்குது. அதை வெறும் விபத்துன்றதோடு முடிக்காம அது கொலை தான், ஆனால் தவறுதலாக நடந்தது. இதற்கான பரிகாரங்கள் என்ன? பெண்கள் சரியான ஒரு பதில். சூரா நிசாவினுடைய 92வது வசனம். முதல்ல தவறுதலா கொலை நடக்குமா அப்படின்னா நடக்கும். எப்படி நடக்கும்னா, இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்க சமுதாயத்தில் நிறைய செய்திகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உள்ள ஒரு நபர் இருக்கிறாருன்னு தெரியாம கதவு மூடி போய் அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணித்தவர்கள், வழியில ஒரு நபர் சிக்கி கிடக்கிறாருன்னு கூட தெரியாமல் வாகனத்தால் ஏற்றப்பட்டு மரணத்தை அடைந்தது. இதெல்லாம் ஒண்ணு கவனக்குறைவிலோ அல்லது வேறு சூழ்நிலைகளோ அவரை இது மாதிரியான ஒரு இது உலகம் விபத்துன்னு பார்க்கும். இஸ்லாம் இதை கொலைன்னு பார்க்குது. உலகமே இதை எப்படி பார்க்குது? இது கொலை வராது, உலக பார்வையில் இது கொலை கிடையாது, இது ஒரு விபத்து. அவனுடைய அறியாமையில் தெரியாமல் நடந்த ஒரு காரியம், அது ஒரு உயிர் பறிபோனதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது.
உலகத்தில் ஒட்டுமொத்த உலகமே இது ஆக்சிடென்ட், இது விபத்து என்று பார்க்கும். இஸ்லாம் இதை விபத்துன்னு பார்க்குது. ஆனா இறந்து போன உயிருடைய குடும்பத்தாருக்கு எதுவுமே கிடைக்கலன்னா இதை வெறும் விபத்துன்னு மட்டும் விட்டுட்டு போக முடியுமா? கடந்து போக முடியுமா? அப்ப இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிணை தொகை கொடுக்கப்படும் பட்சத்துல தான் இன்னும் ஜாக்கிரதையாகும். மனித உயிருங்கிறது ஒரு யானை உயிர், பூனை உயிர் மாதிரி கிடையாது, எறும்பு கொசு மாதிரி கிடையாது தவறுதலா பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு. அப்ப இதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்கள் இதுக்கு பிணை தொகை கொடுங்க, ஈட்டுத்தொகை கொடுங்க. அப்படி ஈட்டுத்தொகை கொடுப்பது, அதற்கான பரிகாரத்தை செய்வதுதான் இது இன்னும் உங்களை பயபக்தி உடையவர்களாக, மனித உயிர்களை பேணக்கூடியவர்களாக உங்களை மாற்றும் என்பதற்கு இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு ஈமான் கொண்டவர் இன்னொரு ஈமான் கொண்டவரை தவறுதலாக கொன்று விடுவாரே ஆனால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். மேலதிகமாக அந்த குடும்பத்தவர்கள் ஏதாவது பொருந்திக் கொள்ளக்கூடிய தர்மங்களை, பிணை தொகையை இவர் வழங்க வேண்டும். ஒருவேளை உங்கள் எதிரி சமுதாயத்தில் இருந்து ஒருவரை நீங்கள் கொன்றுவிட்டால், தவறுதலாக கொன்றுவிட்டால், எதிரி சமுதாயத்தில் உள்ள இறை நம்பிக்கை கொண்டவரை நீங்கள் தவறுதலாக கொன்றுவிட்டால் நீங்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்வது போதுமானது. ஒருவேளை உங்களுடைய நேசத்திற்குரிய அந்த சமுதாயத்திலிருந்து ஒருவரை நீங்கள் கொன்றுவிட்டால் அடிமையை விடுதலை செய்வதோடு நீங்கள் அதற்கான பிணை தொகையை அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் இது குர்ஆன்ல சட்டமாக்குறான். இதை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்தில் உள்ளவர்கள், அடிமை இல்லாத காலம் வரலாம், அதற்கு போதிய பொருளாதாரம் வரலாம், பொருளாதாரம் இல்லாத காலம் வரலாம். அப்படி இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஃபஸியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு விடாமல் தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்புனா 60 நோன்பு, கேப் விடாம 60 நோன்பு வைக்கணும். இது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஏற்பட்ட விபத்துக்கு இவர் அல்லாஹ் கிட்ட தேடக்கூடிய மன்னிப்பாக இஸ்லாம் இதை பார்க்கிறது. ரசூலுல்லாஹ் இது தொடர்பாக சொன்ன ஒரு செய்தி சுனன் நஸஈல நீங்க பார்க்கலாம். இந்த வசனத்துக்கு விளக்கமாக நபி அவர்கள் சொல்கிறார்கள், தவறுதலாக ஒரு உயிரை நீங்கள் கொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு, அதாவது மார்க்கம் உலகத்தில் அது ஆக்சிடென்ட், அது மார்க்க பார்வையில் அது கொலை. அப்படி ஒரு கொலை ஒன்று நடந்து விடுமே ஆனால் அதற்கு பகரமாக இறந்து போனவருடைய குடும்பத்தாருக்கு 100 ஒட்டகம் வழங்கப்பட வேண்டும். எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் கிடைக்காத பட்சத்தில் 200 மாடு, 200 மாடு கிடைக்காத பட்சத்தில் 2000 ஆடு. அளவு நீங்க கணக்கிட்டு பாருங்க. கற்பனைக்கு எட்டாத பெருங்கொண்டு பொருளாதாரம் அது. அதெல்லாம் லேசில் யாருக்கும் கிடைக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை தான் நீங்க யாருக்கு கொடுக்கணும்? நீங்க கொன்ற நபர் மட்டும் இல்ல, கொன்றவருடைய குடும்பம்லாம் சேர்ந்தே தான் திரட்டுங்க. நீ மட்டும் திரட்டுன்னு சொல்ல முடியாது, அது திரட்ட சாத்தியமும் கிடையாது. அப்ப இவருக்காக வேண்டி அவருடைய குடும்பத்தார் சேர்ந்து இதுல பொருளாதாரத்தை நீங்க கொடுங்க. யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இறந்தவருடைய வாரிசுக்கு. இறந்தவருக்கு தாய் தந்தை இருக்கலாம், இறந்தவருக்கு மனைவி அல்லது பெண்ணா இருந்த கணவன் இருக்கலாம், இறந்தவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கலாம். இது அவர்களுக்கு சொத்தாக பங்கு பிரித்து தரப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை செய்ய முடியாவிட்டால் அதற்கு பொருளாதாரம் இருக்குதா இல்லையான்னு அவர் சொல்லக்கூடாது. அவர் எதை சொல்லிடுவாரு? பொய் கணக்கு காட்டிடுவார், பணம்லாம் கிடையாது என்று நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருவார். பொருளாதாரம் இருக்குதா இல்லையான்னு யாரு சொல்லணும்? அந்த அரசு சொல்லணும். அரசால் கொடுக்க முடிந்தாலும் இவர் தான் கொடுக்கணும். இவரால் ஏற்பட்ட பாதிப்புக்கு இவர் தான் கொடுக்கணும். இவரால் கொடுக்க முடியாத நிலையை இவர் அடைவாரேயானால் இஸ்லாமிய மார்க்கம் அவருக்கு 2 மாத கால தொடர் நோன்பை காட்டி தருகிறது என்பதை பார்க்க முடியுது. இந்த உலகம் விபத்துகளை ஒரு பொருட்டாக பார்ப்பது கிடையாது. விபத்தால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இருக்குது, அதை என்ன மாதிரி கணக்கில் எடுப்பாங்க அப்படின்னா, ஒன்று அந்த வாகனத்தை சீஸ் பண்ணி வச்சிருவாங்க, அல்லது இந்த நபரை ஒரு 15 நாள் 10 நாள் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லி கைதாக்கிடுவாங்க. செத்து போன உயிருக்கோ அந்த உயிருடைய குடும்பத்தாருக்கோ எந்த விதமான நலனும் கிடைக்காது. உலகத்தில் இதுதான் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்க்கம் என்ன சொல்லுது? இவன் வேணுக்குன்னு கொல்லல, இவன் தெரியாம கொன்னான். பதிலுக்கு இவனை கொல்றதுனால குடும்பத்தாருக்கு ஏதாவது பயன் இருக்குதா? ஒத்த பிள்ளையை பெற்று வச்சு அந்த ஒரு பிள்ளையை மௌத்தாக்கின நிலையில அவர்கள் அனாதையாக தாய் தந்தையர்கள் ஆயிருப்பாங்க. அப்ப ஏதாவது பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சட்டம் ஒன்றை சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை கொண்டு பயனடைகிற விதத்தில் சட்டம் சொல்லுமே தவிர வெறும் முரட்டுத்தனமான சட்டம் சொல்வதன் மார்க்கத்தின் நோக்கம் கிடையாது. கொடூரமான சட்டம் அது மட்டும் என்ன கிடையாது, மார்க்கத்தின் நோக்கம் கிடையாது. எந்த இடத்தில் கொடூரமான சட்டங்களை இஸ்லாம் சொல்லும் என்றால் அதை பார்த்து வேண்டுமென்றே தவறு செய்யறவனுக்கு நிலைகுலை ஏற்படுத்திடும். அவன் ஈரக்குல நடுங்கும், அவன் அந்த தவறின் பக்கம் செல்ல மாட்டான். தவறுதலாக நடைபெறக்கூடிய காரியத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டவனுக்கு ஒரு லாபத்தை அதுல கொடுப்பது மட்டும்தான் இது இறந்து போனவனுடைய குடும்பத்தாருக்கு செய்கிற ஓரளவு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இது அமையும் என்பதனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த சட்டத்தை சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. பெண்களுக்கான கேள்வி, யாரை பார்த்த இடத்தில் கொள்ளுங்கள் என்பதை போன்ற வாசகம் அமைந்திருக்கிறது.
சரி சரி சரி. திருமறை குர்ஆனில் சொன்ன பதில் சரியான பதில். இந்த குறிப்பிட்ட நிசா என்ற இந்த அத்தியாயத்தில் யுத்தம் தொடர்பாக சில வசனங்கள் இடம்பெற்றிருப்பதை நம்ம வளமையா பார்க்கிறோம். அதுல என்ன அப்படின்னா, இதைத்தான் இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு பிரதானமான ஆயுதமாக இருக்கும். குர்ஆனை பார்த்தீங்களா? குர்ஆன் என்பது கொலை செய்ய தூண்டுகிற ஒரு வேதம். காஃபிரெல்லாம் காஃபிருங்கிறது இஸ்லாத்தை கதை இறை மறுப்பாளர்கள். அந்த இறை மறுப்பாளர்களெல்லாம் கொல்லுங்கன்னு சொன்ன வேதம் எது? அது குர்ஆனு அப்படின்ற ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை முழு உலக அளவிலும் இது செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்பட்டு பல நிகழ்வுகள் நடந்துச்சு. அது பேசினா டாபிக் நின்றும். இப்போ இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே குர்ஆன்ல அப்படி வசனங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டா, இவர்கள் சொன்ன வார்த்தை இருக்குது. எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் என்றால், ஃபகுதுஹும், அவர்களை நீங்கள் பிடியுங்கள், வக்துலுஹும் ஹைது வஜத்துமுஹும், அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் பார்த்த இடத்தில் அவர்களை நீங்கள் கொன்று விடுங்கள். ஒலா தத்தஹிது மின்ஹும் வலிய ஒலா நசீரா, அவர்களுக்கு எந்த விதமான பொறுப்புதாரிகளோ எந்த விதமான உதவியாளர்களோ கிடையாது. இப்படின்னு வருமா? இந்த வாசனத்துக்கு மேல உள்ளதை யாரும் பார்க்க மாட்டாங்க. வசனத்துக்கு கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. சொல்லப்பட்டிருக்கிற அந்த கொல்லுங்கள்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்து காட்டி இஸ்லாமிய மார்க்கம் குர்ஆன் மக்களை கொல்லும்படி ஏவுகிறது அப்படின்னு பேசுவாங்க. இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, இது மாதிரி 1-2 இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே யாரை கொல்ல சொல்லி இஸ்லாம் இதில் போதிக்கிறது என்றால், இஸ்லாமிய ஆட்சி ஒன்று அமைந்து ஒரு அரசு ஒன்று இருந்து அந்த அரசுக்குள் இடம்பெற்று இருக்கக்கூடிய குடிமக்களை நோவினை தந்து அவர்களை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை வேறு மக்கள் செய்வார்களே ஆனால் அவர்களை கொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த அரசுக்கு இருக்கிறது. அதுதான் சரி. உலகத்துல யாரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, இதை தப்புன்னு பேச மாட்டாங்க. உதாரணத்திற்கு சமீபத்தில் காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் ஒன்று நடைபெற்றது. அந்த தாக்குதல் நடந்துருச்சு, அதை அப்படியே விட்டுருவோம், சில உயிர் போயிடுச்சு, நம்ம அமைதியை தான் விரும்புவோம் என்று இந்த நாடு நினைக்கல. எப்படி அதுக்கு மாற்றமாக நடந்ததுன்னா, நீ தாக்குதல் செஞ்ச, பதில் தாக்குதல் நானும் செய்வேன் அப்படின்னு பதில் தாக்குதலை செய்தது. உலக அரங்களை எல்லாருமே அதை பாராட்டினார்கள், வரவேற்றார்கள். நாமும் அதை வரவேற்கிறோம். ஏன்? அவன் கொழுப்படுத்து போய் ஒன்னு அடிப்பான், நம்மளை அடிப்பான், நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம். அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு பழக்கம்? நம்ம குட்ட குனிற பழக்கம். அப்போ ஒரு அரசுக்கு அதிகாரங்கள் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. அதிகாரம் ஆளுமை என்பதோடு சேர்ந்து படைபலம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இவர்களை அடக்கி வைக்காவிட்டால் மீண்டும் அவர்கள் படை திரட்டி கொண்டு வருவார்கள். அப்போ ஒவ்வொரு அரசும் என்ன செய்யணும்னா இதைத்தான் செய்யணும். என்ன நீ அடிச்ச, பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன், ஒன்னு நான் தாக்க போறேன்ற தாக்கின காரியத்தை உலகத்துல யாரும் என்ன சொல்லல, இதை தீவிரவாதம் சொல்லல. முதல்ல அடிச்ச காரியத்தை தீவிரவாதம் சொன்ன மக்கள் பதிலடி யாரும் எப்படி பேசல, இது தீவிரவாதம் அப்படின்னு யாரும் பேசல. இதைத்தான் மார்க்கமும் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் யாரையாவது போய் வாலண்டியரா போய் வம்பிழுத்தாங்களா? கிடையாது. எந்த நாட்டையாவது வாலண்டியரா போய் ரசூலுல்லாஹ் கையகப்படுத்தினாங்களா? கிடையாது. கையகப்படுத்தலங்கிறதுக்கு பல ஆதாரத்தை காட்டலாம். எப்படி ஆதாரத்தை காட்டலாம்? நபி அவர்கள் எத்தனையோ பல நாடுகள், அந்த நாட்டினுடைய அரசர்கள் அவர்களுடைய போர் படை வீரர்களோடு ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்திருக்கிறார்கள். ஆனா அபிசீனியாக்குள்ள ரசூலுல்லாஹ் நுழைய முடியாத அளவுக்கு தூரமும் கிடையாது. நுழைய முடியாத அளவுக்கு தூரமா இருந்தா ரசூலுல்லாஹ் ரோமபுரி அரசுக்கு எதிராக படைகளை அனுப்பி இருக்க கூடாது. அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. ரோமபுரி அரசுக்கு எதிராக படையை அனுப்பிய மொத்த போர்க்களத்துக்கு அனுப்பிய ரசூலுல்லாஹ் அபிசீனியாவுக்கு எதிராக போகல. என்ன காரணம் தெரியுமா? இவர் ஆட்சியால் யாருக்கும் எந்த விதமான இடையூறு இல்லை. இடையூறு நமக்கு தராத பட்சத்தில் நாம யாருக்கு என்ன செய்ய மாட்டோம், எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டோம். நமக்கு ஒருத்தர் இடையூறு தருவார். அப்படி தருவாரே ஆனால் அந்த விஷயத்தில் நம்ம பொறுமையாக இருப்போமே ஆனால் அது நம்முடைய நாட்டுக்கும் ஆட்சிக்கும் இங்கே இருக்கக்கூடிய குடிமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக அது அமையும் என்பதை ரசூலுல்லாஹ் உணர்ந்து தனக்கு இடையூறு தராதவர்களோட ரசூலுல்லாஹ் தோட்டது கிடையாது, அவர்களோடு போரிட்டது கிடையாது, அவர்களோடு யுத்தம் கண்டது கிடையாது. யார் தங்களை தொடர்ச்சியாக நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் யுத்த களத்தில் சந்தித்தார்கள். இது மட்டும் இல்லாம யுத்த களத்துக்கு அந்த நேரத்தில் எதிரிகள் சமாதான உடன்படிக்கைக்கு வருவார்களே ஆனால் உடனே ரசூலுல்லாஹ் எதைத்தான் ஏற்றுக்குவாங்க, சமாதான உடன்படிக்கை தான் ஏற்றுக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் ஆயுதம் தாங்க மாட்டாங்க, யுத்தம் புரிய மாட்டாங்க. யார் சமாதானத்துக்கு வருகிறார்களோ சமாதானத்துக்கு உடனே ரசூலுல்லாஹ் அடிபணிந்து விடுவார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போதனை. அப்ப இந்த போதனை எதையுமே எடுத்து காட்ட மாட்டாங்க. இரக்க குணத்தை போதிக்கிற வசனங்கள் குர்ஆன் நூற்றுக்கணக்கில் இருக்கு.
அதை எடுத்து சொல்ல மாட்டார்கள். மனித உயிருடைய முக்கியத்துவம் என்னன்னு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவனுக்காக வருத்தப்படணும் குர்ஆன் பேசுகிறது, அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. காஃபிராகவே இருந்தாலும் உங்களுக்கு அடைக்கலம் தந்தவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுங்கன்னு சொன்ன வசனத்தை இவர்கள் எடுத்து பேச மாட்டார்கள். இல்ல கொல்லுங்கன்னு வந்துருச்சு, குத்துங்கன்னு வந்துருச்சு. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் மத ரீதியான ஒரு வேதம் மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை திட்டத்திற்கான வழிகாட்டுதல் நூலாகத்தான் குர்ஆன் இருக்கு. குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெறும் தொழுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜ கொடுங்கன்னு மட்டும், ஹஜ்ஜ செய்யுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு எல்லாம் முடிக்கிறானா? கல்யாணம் முடிக்கிறத பத்தி எல்லாம் பேசுறான். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருது ஒரு கணவன் மனைவிக்குள்ள, இதை எப்படி தீர்க்கணும் எல்லாம் பதில் கொடுக்கறான். ஒரு விவாகரத்து ஆயிடுச்சு, புள்ள யார் பொறுப்புக்கு வரும், யார் அதுக்கு பொறுப்பு ஏற்கணும், அதை குர்ஆனில் பேசப்படுது. சொத்து பிரிக்கணும், சொத்து பிரிக்கிறதுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? ஒரு வாப்பா மௌத்தாயிட்டார், சொத்து யாருக்கு போகணும், பிள்ளைகளுக்கு எப்படி போகணும் அப்படின்னு குர்ஆன் பேசுது. அம்மா வாப்பாக்கு எப்படி போகணும் குர்ஆன் பேசுது. மனைவிக்கு எவ்வளவு கொடுக்கணும், கணவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் குர்ஆன் சொல்லுகிறது. வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பங்கு, இவ்வளவு சட்டத்தை ஒரு வேதம் பேசுதுன்னா இது வெறும் வழிபாடுகளை போதிக்க வந்த வேதம் மட்டும் அல்ல. இந்த வேதத்துடைய நோக்கம் என்ன? இந்த வேதத்தினுடைய அடிப்படை காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளிலும், சுகதுக்க நிகழ்வுகளிலும், காய்தல் உவறுதல்களிலும் இஸ்லாமிய மார்க்கம் தலையிட்டு அதற்கு ஒரு சட்டம் சொல்லும். இப்போ நமக்கு ஆட்சி கிடையாது, நாம மக்களை காப்பாற்ற வேண்டிய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, மக்களுக்கான பொறுப்புதாரி கிடையாது. நமக்கு இந்த சட்டம் நமக்கு பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? மக்களுக்கு யார் பிரதிநிதியாக வந்து உட்கார்றாங்களோ, ஆட்சி கட்டில யார் அமர்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, உங்களை ஒருத்தன் அச்சுறுத்தினா நீங்க சும்மா இருக்காதீங்க, உங்களை ஒருத்த கொள்னா நீங்க சும்மா இருக்காதீங்க, உங்களை ஒருத்த ஊரை விட்டு விரட்டினா நீங்க என்ன செய்யாதீங்க, சும்மா இருக்காதீங்க, அதற்கு நீங்கள் எதிர்வினை தாக்குதலை செய்யணும்னு ஒரு அரசுக்கு சொன்ன கட்டளை தானே ஒழிய தனி மனிதனுக்கோ தனி குழுக்களுக்கோ ஒரு மதத்துக்கோ சொன்ன கட்டளை கிடையாது. இது இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொல்லல, ஒரு ஆட்சியாளனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் 13 வருஷம் மக்கால இருந்தாங்க. மக்கால இருக்கும் பொழுது எதிரிகளுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட ரசூலுல்லாஹ் அசைச்சது கிடையாது. அபூஜகளுக்கு எதிராக, அபூ லஹபுக்கு எதிராக, உத்துபா ஷைபாவுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட ரசூலுல்லாஹ் அசைச்சது இல்லை. அவங்க ஒன்று அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க. வருவாங்க, தொழுவாங்க, மார்க்க பிரச்சாரம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. எதிரிகளை அடிப்பாங்க. அடிக்கும் போது அந்த அடிகளை வாங்கிக்கிட்டு சகித்து கொண்டிருந்தார்கள். நபி உட்பட சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் பொறுமை காத்தாங்க. சில உயிர்கள் இஸ்லாத்துல பறிபோகவும் செய்தது. ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன செய்யல? எதிர்வினை தாக்கல. கப்பாப் இப்னு அரத் என்று அழைக்கப்படுற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. வந்து என்ன கேட்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரே, நம்மளை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட உதவி கேட்கலாமே, உதவி தேடலாமே, துஆ செய்யுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு அந்த நபித்தோழர்கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதனால் பெரும் ரம்பத்தை கொண்டு 2 கூறாக வெட்டி எறியப்பட்டார்கள். ஃபலா யசுத்து தாலிகான் தீனிகி, ஆனாலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரளவில்லை. இதற்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதனால் இரும்பு சீப்பை பழுக்க காய்ச்சி முதுகிலே, விழாப்புறத்திலே, தொடையிலே, நெஞ்சிலே குத்தி கிழித்து எடுத்தார்கள். ஃபலா யசுத்து தாலிகான் தீனிகி, ஆனாலும் அவர்கள் இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரளல. இதெல்லாம் என்ன கஷ்டம், இனிமேதான் கஷ்டம் நிறைய வரப்போகுது, சகிச்சுக்கேன்னு ரசூலுல்லாஹ் போதனை செஞ்சாங்களே தவிர நீ அவன் கதையை முடிச்சிருன்னு போதிக்கல, அவனை கொன்னுருன்னு போதிக்கல, அவன் அடிச்சா திருப்பி அடின்னு போதிக்கல. 13 வருஷ கால பிரச்சாரம் இப்படிதான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க, ஆட்சி கட்டில் அமர்றாங்க, ஜக்காத்தை வசூலித்து ஏழைக்கு கொடுக்கணும், மக்களை பாதுகாக்கணும் என்ற பொறுப்பை ஏற்ற பிறகு நீ யுத்தம் பண்ண வந்தா நான் உன்னை சும்மா விடுறதா இல்லை, என்ன அடிச்சனா பதிலடி நீ பார்க்க தான் வேணும் என்ற நிலையை நபி அவர்கள் உருவாக்கினார்கள். மக்கா நகரத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் பிறகு வெற்றி கொண்டு உள்ள வராங்க. அப்ப எதிரிகள் யாருமே ஆயுதத்தை பிடிக்கல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க ஆயுதத்தை பிடிக்காத வரைக்கும் நாங்க ஆயுதத்தை பிடிக்க மாட்டோம். உங்க வீடுக்குள்ள நீங்கள் இருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், எங்களை எதிர்க்கணுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அதற்கான விளைவை சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபியினுடைய போதனையும் திருமறை குர்ஆனினுடைய அடிப்படையும் என்னவென்றால், அப்பாவி பொதுஜனங்களை கொல்ல வேண்டும் என்பது அல்ல. ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் வரும்போது அந்த கிளர்ச்சியாளர்களை எப்படி அடக்க வேண்டும் என்கிற போதனையைத்தான் திருமறை குர்ஆன் சொல்லி தரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு வாதத்தை முன்வைத்து கேட்கிறான். என்ன வாதம் அது? சூரா நிசாவில் நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்கன்னு குர்ஆன்ல வேற சில இடத்துல வருது, நிசால வருது இந்த ஒரு இடம் தான். அதுக்கு ஒரு வாதத்தை வச்சு கேட்கிறான், நீ குர்ஆனை சிந்திக்க மாட்டியா அப்படின்னு. பெண்கள்ல இருந்து புரியல?
குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? சரி, சூரா நிசாவினுடைய 82வது வசனம், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இது ஒருவேளை அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் இதுல ஏராளமான முரண்பாடு ஏற்பட்டிருக்கும். குர்ஆனை நீ படி, இதுல என்ன இருக்காது? முரண்பாடு, தப்பு இருக்காது. அது இல்லைங்கிறதுக்கு ஆதாரமே அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுங்கிறது தான். மனுஷன்ட்ட இருந்தோ வேற படைப்புகள்கிட்ட இருந்தோ குர்ஆன்ல வந்திருந்தா முன்னுக்கு பின் முரணா இருக்கும். முன்னாடி ஒன்று சொல்லி இருக்கும், பின்னாடி அதை மறுத்து பேசியிருக்கும். முன்னாடி ஒன்று கூடாதுன்னு சொல்லியிருக்கும், பின்னாடி ஒன்று கூடுன்னு சொல்லும். அப்படி முன்னுக்கு பின் முரணாக சொன்ன காரியத்தை மறுத்து பேசுவதாக ஒரு புத்தகம் அமையும். ஆனா இந்த புத்தகம் அப்படி கிடையாது. காரணம் இது என்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு குர்ஆனில் 4வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். முரண்பாடு இல்லைங்கிறது ஒரு வேதம் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுங்கிறது காரணமா? இன்னைக்கும் பல புத்தகம் எழுதப்படுது. முன்னாடி பேசின கருத்துக்கு மாற்றமே என்ன பின்னாடி எழுதப்படுது. ஒரு புத்தகத்தை எழுதப்படும் போது எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருங்கன்னு புக்கை எழுதிட்டு கடைசியை முடிக்கும் போது எல்லாரும் கெட்ட பிள்ளைங்களா இருங்கன்னா யாரும் முடிக்கிறாங்க கிடையாது. என்ன நோக்கத்துக்கு எழுதப்படுதோ அந்த நோக்கம் தான் முழு புத்தகம் முழுக்க டிராவல் ஆகும். புக்கை படிச்சா உங்களுக்கு அதான் தெரியும். அதுதான் குர்ஆன்ல இருக்குது. அப்படின்னா இது எப்படி இறைவேதத்துக்கு சான்றாகும் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் குர்ஆனுடைய ஹைலைட் என்னன்னா, அது ஒரு புத்தகமாகவே கொடுக்கப்படலை. குர்ஆன் அல்லாஹ் அப்படி கொடுத்தானா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையில வந்து குர்ஆனை கொடுத்து, ஜிப்ரீலே நீங்க நபி கையில கொண்டு போய் குர்ஆனை கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் 30 ஜுஸ் குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தானா? கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்ங்கிற வசனத்துல ஆரம்பிச்சான். 23 வருடங்களாக வெவ்வேறு கால சூழ்நிலையில், வெவ்வேறு இடத்தில், வெவ்வேறு நிலைகளில், தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே வரான். 23 வருஷமா இறங்குச்சு. திடீர்னு பார்த்தா ரமலான் மாசம் 10 வசனம் வரும். திடீர்னு பார்த்தா அடுத்த மாசம் ஷவ்வால் மாசம் குர்ஆன் வசனம் வராது. அடுத்த மாசம் துல்ஹஜ் மாசத்துல என்ன ஆகும்? குர்ஆன்ல இருந்து ஒரு 2 சூறாவே ஒரு சூறாவே அல்லாஹ் அருளுகிறான். இப்படி மாறி மாறி 23 வருஷம், ஒரு முறை கூடும், ஒரு முறை குறையும், ஒரு முறை வசனம் வராது, வசனங்களே அருளப்படாது. அப்படியும் காலங்கள் உண்டு. இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெவ்வேறு விதமான சட்டத்தை பேசி 23 வருஷத்துல ஒரு குர்ஆன் வந்திருக்கு. ஒரு மனிதன் புத்தகத்தை ஒன்று எழுத ஆரம்பிச்சு 23 வருஷமா உட்காந்து எழுதுறான்னு வைங்களேன், அப்ப முரண்பாடு வரும். அப்ப என்ன வரும்? முன்னாடி ஒன்று பேசினா பின்னாடி மாறி நடக்கும். முன்னாடி ஒரு கருத்தை சொல்லி பின்னாடி தன் கருத்தை வாபஸ் வாங்கிடுவான். ஏன்? மனுஷன் அப்படித்தான் பண்ணுவான். குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஓடும், இதுதான் தீர்வுன்னு குடும்ப தலைவர் பேசுவார். அதுல ஒரு ஸ்டெடியா நிப்பாரான்னு கேட்டா நிக்க மாட்டார். 2 நாள் கழிச்சு இல்ல அந்த கருத்து வேண்டாம், நான் யோசிச்சு பார்த்தேன், ரொம்ப யோசிச்சேன், தப்பாதான் இருக்குது, இந்த கருத்து இன்னொரு கருத்து சொல்லுவார். அடுத்து 10 நாள் கழிச்சு இல்ல அதுவும் சரியில்லை, நான் அடுத்து 4 பேர்ட்ட விசாரிச்சு பார்த்தேன், இந்த கருத்து இன்னொரு கருத்தை சொல்லுவார். குடும்பத்துல ஒரு வழக்கு வந்தாலோ, ஒரு பிரச்சனை, ஒரு லேண்ட் வாங்குறது இருக்கும், ஒரு துணிமணி வாங்குறது இருக்கும், ஒரு நகநட்டு வாங்குறது இருக்கும். இன்னைக்கு சொன்ன கருத்து அடுத்த நாளே மாறும். மனுஷன் இப்படி பிரச்சனை உண்டு இல்ல. இந்த குர்ஆன் 23 வருஷமா வருது. ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசுல இருந்து குர்ஆன் வசனத்தை அவர் ஓதி காட்டிக்கிட்டு இருக்கிறார். 63 வயசு வரைக்கும் ஓதி காட்டுறார். ஒவ்வொரு நாள் புது புது வசனங்கள், புது புது சூறாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. 23 வருஷமா ஒரு குர்ஆன் வசனங்கள், ஆயத்துகள் இறங்குதுன்னா முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குமா? 40 வயசுல ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார், 50 வயசுலயும் சொல்றார், 60 வயசுலயும் சொல்றார், 63லயும் சொல்றார். 40ல சொன்ன தத்துவத்தை மறுத்து இருக்கலாமா இல்லையா? மறுக்க வாய்ப்பு இருக்கு. 40 சொன்ன தத்துவத்துக்கு மாற்றமா பேசி இருக்க முடியுமா? முடியாதா? பேசி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த குர்ஆனை மொத்தமா உட்கார்ந்து இப்ப எழுதுன மாதிரி இந்த புக் இருக்கும். முன்னாடி பின்னாடி என்ன இருக்காது? முரண்பாடு இருக்காது. முரண்பாடு இல்லை என்பதே இது ஏன் வேதங்கிறதுக்கு சான்றுங்கிறான். ஏன்? நான் தப்பா இங்க பேச மாட்டேன். ஒமன் அஹ்சனு, அல்லாஹ்வை விட அழகிய வார்த்தைகளை, அதாவது உண்மை பேசக்கூடியவன் யார் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வை விட அதிகம் உண்மை பேசக்கூடியவன் யார் என்றும், அல்லாஹ்வை விட நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவன் யார் என்றும் குர்ஆன்ல இது மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு பதிய வைப்பது என்னன்னா, இந்த வேதத்தில் முரண்பாடு இல்லை, இந்த வேதத்தில் பிழைகள் இல்லை, இந்த வேதத்தில் தவறுகள் இல்லை. இது வேதம்ங்கிறதுக்கு ஒரு ஆதாரம், என்கிட்ட இருந்து வந்ததுங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். ஒருவேளை என்கிட்ட இருந்து வரலன்னா 23 வருஷம் நீ உட்காந்து ஒரு புக்கை எழுது, ஒரு 10 வருஷம் ஒரு புக்கை எழுது. நீ முன்னாடி எழுதிய கருத்துக்கும் முன்னாடி சொன்ன கருத்துக்கும்
பின்னாடி சொல்ற கருத்துக்கு வேறுபாடு இருக்கும். ஒரு புக்கை எழுதி விடுவாங்க, அடுத்த எடிஷனை மாத்திடுவாங்க. இல்ல இந்த கருத்தை நாங்க மாத்துறோம் மாத்திடுவாங்க. மனிதர்களால் இயற்றப்பட்டதுதான் 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசு தினம் என்று சொல்வார்கள். அண்ணல் அம்பேத்கரால் எழுதப்பட்ட இந்தியன் பீனல் கோட் என்ற ஒரு சட்ட நூல் தான் இந்தியா முழுக்க எல்லா விதமான காரியத்திற்கு சட்டம் சொல்லப்படுகிற புத்தகமாக இருக்கிறது. 50ல எழுதி அது ஒரே நாள்ல ஒரு சில குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட மாசத்தை அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதி முடிச்சாச்சுன்னா இன்னைக்கு 2025 இருக்கிறோம். அந்த புக்கு எழுதி ஏறத்தாழ 75 வருஷம் ஆச்சு. எத்தனை மாறுதல்கள் அந்த புக்கு சந்திச்சிருக்கு தெரியுமா? இந்த சட்டம் வேண்டாம், இந்த சட்டம் பொருந்தாது, இந்த சட்டம் சரிபட்டு வராது. ஒவ்வொரு முறை நாடாளுமன்றத்தில் அல்லது வேறு சில சூழ்நிலைகளில் சட்டங்களை மாற்றியோ திருத்தியோ புது புது சட்டங்களை கொடுத்தோ அந்த புத்தகம் ஏகப்பட்ட மாறுதல்களை சந்தித்திருக்கிறது. குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொல்லித்தரப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இந்த குர்ஆன்ல என்ன கிடையாது? மாறுதல் கிடையாது. நபி மௌத்து வரைக்கும் அந்த மாறுதல் கிடையாது. மாறுதல் இல்லாமல், முரண்பாடுகள் இல்லாமல் ஒரு வேதத்தை நபி அவர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் மாதிரி வேற எந்த புத்தகமே ஒரு நாளைக்கு மக்களால் தொடர்பு கொள்ளப்படுற புத்தகமே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அதை படிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட தினமும் உட்கார்ந்து அதை படிக்க மாட்டாங்க. ஒரு மதத்தினுடைய வேதம் இருக்கிறது, அதை படிக்கக்கூடிய மக்கள் கூட தினமும் உட்கார்ந்து அந்த வேதத்தை படிக்க மாட்டாங்க. ஆனா குர்ஆன் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலும் தினம் தினம் தங்கள் தொழுகையில ஓதப்படுகிற வேதம். ரசூலுல்லாஹ் 23 வருஷ தொழுகைன்னு ஓதி இருக்கிறாங்கல்ல, 5 வக்து தொழுகைக்கு ஓதி இருக்கிறாங்கல்ல, முன்பின் சுன்னத்து தஹஜ்ஜத்தில் ஓதி இருக்கிறாங்கல்ல. அப்படி ஓதி 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 23 ஆண்டுகளாக சிறுக சிறுக அருளப்பட்ட அந்த வேத வசனங்களில் முரண்பாடு இல்லைங்கிறது பெரிய ஆச்சரியம். இது சாத்தியமே கிடையாது. அப்படியெல்லாம் யாரும் வேதத்தையோ ஒரு புத்தகத்தை எழுத முடியாது. ஆனால் இந்த நபி முகமது கொண்டு வந்திருக்கிறாருங்கிறதே இது இறைவன் தந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு சான்று என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்ற அடுத்த கேள்வி ஆண்களுக்கானது, பெண்களுக்கானது. ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் யாருக்கு கட்டுப்பட்டவரை போன்று? யாருக்கு அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன? அப்ப ரசூலுல்லாவும் அல்லாவும் ஒன்று அப்படின்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமா? சரி, சரியான ஒரு பதில். சூரா நிசாவினுடைய 80வது வசனம், ஒமை யுத்திஇர் ரசூல், யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ, ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவரை போன்று அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அப்ப என்ன அர்த்தம்? நபிக்கு கட்டுப்பட்ட அல்லாஹ் கட்டுப்பட்டதுன்னா அப்ப நபியை தொழுத அல்லாஹ் தொழுத மாதிரியா, அல்லது அல்லாஹ் தொழுத நபியை தொழுத மாதிரியா? இப்படியான முரண்பட்ட பதில்களை புரிந்து கொள்வது அல்ல இது நோக்கம். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நபிக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், நபிக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், எனக்கு கட்டுப்பட்ட மாதிரி நான் உங்களை பார்ப்பேன். நீ யார் பேச்சை கேட்டீங்க? நபி பேச்சை கேட்கல, ஏன் பேச்சை கேட்டீங்க? அப்படித்தான் நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான். இதனுடைய உண்மையான அர்த்தம் விளக்கம் என்னன்னு கேட்டா, நபி அவர் சொந்த கருத்தை பேசவில்லை. நபி எப்படி பேசல? சொந்த தகவல்களை, சொந்த கருத்துக்களை பேசக்கூடியவர் அல்ல நபி. சூரா நஜ்ம் என்கிற 53வது அத்தியாயத்தின் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் இருக்கிறாரே இவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். மனசுல வந்தது, வாயில வந்தது, சிந்தனைக்கு வந்ததெல்லாம் அவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, இவர் பேசுவதெல்லாம் இவருக்கு எது சொல்லப்படுகிறதோ, எது அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் இவர் பேசுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் மக்களுக்கு அடையாளப்படுத்துறான். இந்த நபி மனசுல வந்தது, வாய்க்கு வந்தது பேச மாட்டார், அல்லாஹ் சொல்வதைத்தான் பேசுவார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானே. அப்ப நபி அவர்கள் சொன்ன எல்லா வார்த்தையுமே அல்லாஹ் சொன்ன வார்த்தை. 5 வேளை தொழுகை யாரு சொன்னது? அல்லாஹ் சொன்னது. ரமலான் கால நோன்பு அல்லாஹ் சொன்னது. ஜகாத், ஹஜ்ஜி அல்லாஹ் சொன்னது. கல்யாணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அல்லாஹ் சொன்னது. ஹலால் ஹராம் பேணி வியாபாரம் செய்ய வேண்டும் அல்லாஹ் சொன்னது. ஒரு மனிதனுடைய பிறப்பில் ஆரம்பிச்சு இறப்பு வரை, இறப்பில் தொட்டு சொர்க்கம் வரை நடக்கிற எல்லா காரியத்தையும் நபி அவர்கள் சொன்னார்களே, அது அல்லாஹ் சொல்லி நபி சொல்றார். இப்ப நபியுடைய கருத்துக்கு ஒருத்த கட்டுப்பட்டான்னு வைங்க, அவன் அல்லாஹ்க்கு கட்டுப்பட்ட மாதிரி. ஏன்? அந்த கருத்துக்குத்தான் அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான். அந்த கருத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அப்ப அவன் நபிக்கு கட்டுப்படல, அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு இருக்கான். ஒருத்தன் நபியின் கருத்தை மறுக்கிறான்னு வைங்க, யாரும் மறுத்தான்? அவன் நபியை மறுக்கல, அல்லாஹ்வை மறுத்துட்டான். ஏன்? இவர் கருத்தாது
தொழுங்கன்னு அவர் சொன்னார், அதனால் அவர் கருத்தா? நோன்பு வைங்கன்னு அவர் சொன்னார், அவர் கருத்தா? அது வட்டி வாங்காதன்னு அவர் சொன்னார், அவர் கருத்தா? அவருடைய சொந்த நிகழ்வா? அப்படி அவர் சொந்த நிகழ்வா இருந்தால் அவர் குடும்பத்தில் உள்ளவங்க வட்டி வாங்கியிருப்பாங்களா? வாங்கியிருக்க மாட்டாங்க. மது அருந்தாதுன்னு அவர் சொன்னார், அவர் தோழர்களே மது அருந்தினாங்களா இல்லையா? அப்ப அது அவர் கருத்து இல்லை, அது ஏன் கருத்து? நீ அதை புறக்கணித்தால் உண்மையில நீ யாரை புறக்கணிச்ச மாதிரி? அல்லாஹ்வை புறக்கணித்ததை போன்று என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்க முடிகிறது. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உத்தரவாதம் நபிக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. நபிக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் குர்ஆன்ல வருது இல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல சஹாபாக்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் வருதா? கிடையாது. இமாம்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் வருதா? கிடையாது. அல்லது மார்க்க அறிஞர்கள் மௌலவிமார்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் எங்கேயாவது உண்டா? கிடையாது. யாருக்கு மட்டும் இந்த உத்தரவாதம் கொடுக்கிறான்? இவருக்கு கட்டுப்பட்டா நீ எனக்கு கட்டுப்பட்ட மாதிரி, இவருக்கு அடிபணிஞ்சா எனக்கு அடிபணிஞ்ச மாதிரி, இவர் சொல்படி நீ கேட்டா ஏன் சொல்படி நீ கேட்ட மாதிரி நல்லா சொல்றானே. இது நபிக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம். இந்த ஒரு அங்கீகாரமே நமக்கு எதை காட்டுதுன்னா, நபி சொன்னா மட்டும்தான் மார்க்கம். அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களாகவே இருந்தாலும், உமர் ரதியல்லாஹு அவர்களாகவே இருந்தாலும், அலி ரதியல்லாஹு அவர்களாகவே இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இந்த உத்தரவாதம் உண்டா? இவங்களுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹ் கட்டுப்பட்ட மாதிரி கிடையாது. அப்ப இவங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. மார்க்க விவகாரங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களுக்கு இவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. மார்க்க விவகாரங்களில் ஏன்? இவங்களுக்கு வகி வராது, இவங்களுக்கு இந்த உத்தரவாதம் கிடையாது. நபி அவர்களுக்கு அந்த வகி வரும், நபி அவர்களுக்கு உத்தரவாதம் இருக்கும் என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ்க்கு யார் கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், ரசூலுல்லாஹ்வுக்கு யார் கீழ்ப்படிந்தாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவரை போன்று என்பதை பார்க்க முடியும். இதுக்கு தோதுவான ஒரு ஹதீஸை நீங்க நபி மொழிகள்ல பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்றாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலுனல் ஜன்னா இல்லாமன் அபா, என் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுமே நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரும் சொர்க்கம் போறாங்க, இதை ஏற்க மறுத்தவன் ஒரு ஆளை சொன்னீங்களே, என் சமுதாயத்தில் எல்லாரும் சொர்க்கம் போவாங்க ஏற்க மறுத்தவரை தவிரன்னு சொன்னீங்க, யார் அந்த ஏற்க மறுத்தவன்? ஒமை யாபா யார சொல்லலாம், ஏற்க மறுத்தவன் என்றால் யார் அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அத்தா அனி, எனக்கு கீழ்ப்படிந்தவன் தகலல் ஜன்னா, அவன் சொர்க்கம் போவான். ஒமன் அசானி, எனக்கு மாறு செய்தவன் ஃபக்கது அபா, அவன் ஏற்க மறுத்தவன், அவன் மறுமையினால் எங்க போக முடியாது? சொர்க்கம் போக முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றதே அவன் சொர்க்கம் போக மாட்டாங்கிறதுக்கான அடையாளம். வேற யாரை பார்த்தினாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். நான் சஹாபிகளுக்கு கட்டுப்பட மாட்டேன் ஒருத்தர் சொல்றான்னு வைங்களேன், அதனால நரகவாசியா? கிடையாது. நான் இமாம்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று ஒருவர் சொல்கிறார், நரகவாசியா? கிடையாது. இந்த மௌலவியின் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு, நரகவாசி அவரு? கிடையாது. நான் நபிக்கு கட்டுப்பட மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னான்னு வைங்க, அவன் நரகவாசி, அவன் சொர்க்கம் போக மாட்டான். நபிக்கான ஸ்டேட்டஸ், நபிக்கான இடம், அந்த இடத்தை யாரும் அடைந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உத்தரவாதம் இது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நான் காட்டித் தராத மார்க்கமாக இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அது அல்லாஹ் மறுத்து விடுவான், நிராகரித்து விடுவான். அவ வழிகாட்டுதல் யார் இருக்கணும்? நான் இருக்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தொழுகையா எப்படி தொழுவும் நான் காட்டி தந்திருக்கணும், ஒரு நோன்பா எப்படி வைக்கணும் நான் காட்டி தரணும், ஒரு வியாபாரமா எப்படி செய்யணும் நான் சொல்லி தந்திருக்கணும். நான் சொல்லித்தராத, நான் காட்டித்தராத ஒரு காரியத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்தால் அதை அல்லாஹ் நிராகரித்து விடுவான். இதை விட நபிக்கான உத்தரவாதம் வேற என்ன வேணும்? இப்படி ஒரு உத்தரவாதம் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் வேற யாருக்காவது உண்டா? யாருக்கும் கிடையாது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய வெறும் தூதர் என்கிற நிலை இல்லாமல், மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்தவர் என்கிற நிலை இல்லாமல், அவருக்கு கீழ்ப்படிந்தவர், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கே கீழ்ப்படிந்தவரை போன்று என்று சொல்வதில் இந்த சமுதாய மக்களை விட்டும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உயர்வான ஒரு மதிப்பை, ஒரு ஸ்டேட்டஸை அல்லாஹ் கொடுக்கிறான். நபி இடத்தை எந்த நபித்தோழரும், எந்த தாபியும், எந்த தபா தாபியும், எந்த மக்களும் அடைந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, ஆண்களுக்கு மரணம் தொடர்பாக அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வசனம். என்ன வசனம்?
மௌத்து வருவது தொடர்பாக அல்லாஹ் இந்த 50 வசனங்களில் ஒரு வார்த்தையில் குறிப்பிடுகிறான். பெண்கள்ல சரி, அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவங்க சரியான பதில் சொல்லியிருக்கிறாங்க. சூரா நிசாவுடைய 78வது வசனம், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். மௌத்து வருங்கிறது சொல்லியா தெரியணும், சொல்லப்பட வேண்டிய அளவிற்கு இது அவசியமா அப்படின்னா, இது மனித குலத்திற்கு ஒரு சவாலா அல்லாஹ் விடுறான். மனிதர்களுக்கு கொடுக்கிற சவால். உன் பணத்தை வச்சு, உன் அறிவை வச்சு, உன் மருத்துவத்தை வச்சு, உன் படைபலத்தை வச்சு, உன் ஆளுமையை வைத்து, உன் ஆட்சி அதிகாரத்தை வைத்து, எதை வச்சினாலும் சரி, நீ என்னத்தனாலும் கட்டமைச்சிடலாம், சாவை விட்டு உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சவாலாக விடுக்கிறான். சவால் விடுக்கும் போது என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா? வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீ உறுதியான கோட்டையில போய் உட்காரேன், இந்த கோட்டைக்குள்ள பாம்பு வராது, பூச்சி வராது, இந்த கோட்டைக்குள்ள எதிரி வரமாட்டான், இந்த கோட்டைக்குள்ள விஷவாயு வராது, எதுவுமே வராது, நான் அப்படி ஒரு கோட்டையில் இருக்கிறேன். எதுவுமே வரலைன்னா கூட நீ செத்து போயிருவேன். சாப்பாடு வரலைன்னா, தண்ணி வரலைன்னா, மூச்சு காத்து வரலைன்னா நீ செத்து போயிருவேன். ஒரு காரியம் வந்தாதான் நீ சாவன் இல்லை, ஒரு காரியம் நீ வரலைனாலும் செத்து போயிருவேன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. பாம்பு வந்தா நான் செத்துருவேன், எதிரிகள் வந்தா நான் செத்துருவேன், விஷ பொருட்கள் வந்தா நான் செத்துருவேன். ஒரு காரியம் வரலைனாலும் நீ செத்துருவேன். மரணத்திற்கு வந்து என்னன்னா அளவுகளே கிடையாது. இந்த ரூபத்துல தான் மௌத்து வரும் ஏதாவது வடிவுகள் உண்டா? கிடையாது. எந்த ரூபத்துலனாலும் வரும். இல்லைங்க நான் எல்லாம் கரெக்டா இருக்குது, எனக்கு எதிரிகள் கிடையாது, உலகத்துல சாப்பாடெல்லாம் தரமானதா இருக்கு, இதய துடிப்பெல்லாம் நிறுத்திடுவான், ரத்த ஓட்டத்தை நிறுத்திடுவான், மூளைச்சாவு ஏற்பட வச்சிருவான், ஒரு கிட்னி ஃபெயில் ஆயிரும், அல்லது வேறு வேறு உடல் உறுப்புகள் பாதிப்படைஞ்சிரும். என்ன செய்ய முடியும்? மரணம் இந்த ரூபத்துல தான் வரும்னே கிடையாது, எப்படினாலும் வரும். எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் மரணம் உங்களை வந்து அடையும். அப்படி அடையும் பொழுது நீங்கள் அதை பெற்றுத்தான் ஆக வேண்டும். உறுதி மிக்க கோட்டையில இருந்தா நீ தடுத்து காட்டுங்க. உனக்கு சவால், நீ யாருனாலும் இரு, நான் மௌத்தாக மாட்டேன் அப்படின்னு நீ வாழ்ந்து காட்டு. இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சவாலாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு நபரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உலகமே பெரிய அளவில் போற்றி புகழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை பாடக்கூடிய ஒரு பாடகன். அது மட்டும் இல்லாமல் நடனமாடக்கூடிய ஒரு ஆடக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய ஒரு நபர். சமீபத்தில் ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் மைக்கேல் ஜாக்சன் என்பவர் வஃபாத் ஆகிவிட்டார். ரொம்ப இளம் பருவம், ஒரு 60-70 ஆகல. செத்தது ஒரு 35 வயசுக்குள்ளதான் அந்த நபர் மரணித்திருப்பார். ஆனால் உலகத்தில் இவர் பெற்ற அளவிற்கான புகழை பெற்ற ஒரு பாடகன் கிடையாது. இவர் பெற்ற அளவிற்கான ஒரு புகழை பெற்ற ஒரு நடனமாடக்கூடிய கலைஞன் யாரும் கிடையாது. எத்தனையோ நடனமாடக்கூடிய கலைஞர் உலக அளவில் இருக்கணும். யாரை எடுத்துக்கிட்டாலும் மைக்கேல் ஜாக்சன் மாறின்னு தான் சொல்லுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவன் ஆடக்கூடிய எப்படி இருக்கு, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அப்படி எல்லாராலும் முன்னுதாரணம் சொல்லப்படுகிற அளவிற்கு நடனத்திற்கு ஒரு பெரும் இலக்கணமாகவோ நடனத்திற்கு ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிற அந்த மைக்கேல் ஜாக்சன் பெருமளவில் கோடி கோடியாக பணம் வைத்திருந்த நபர். உலக நாடுகளில் இவன் வந்து நம்ம நாட்டில் வந்து ஆடிட மாட்டான்னு நினைக்கக்கூடிய நபர். சில பெண்கள் தங்கள் மார்புகளை காட்டுவாங்க கையெழுத்துக்காண்டி, ஆட்டோகிராஃப்காக. எவ்வளவு பைத்தியம் பிடிச்ச ஆட்கள் இருந்திருப்பாங்க பாருங்க. ஃபேன்ஸா மார்பை காட்டுவாங்க, எனக்கு உன்னுடைய ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு. அந்த அளவிற்கு பித்து பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாம் அவரை சுற்றி பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உலக அரங்கில மக்கள் இருந்தாங்க. இவர் எப்போதும் தன்னை சுற்றி சில மருத்துவர்களை வைத்திருப்பார். ஏன் தெரியுமா? சாவு மேல இவருக்கு பயம், செத்தரக்கூடாது, நம்மகிட்ட கோடி கோடி பணம் இருக்கு. சுத்தி எப்போதும் பெர்மனண்டா தான் கூட சில மருத்துவர்கள். நமக்கு யாராவது பெர்மனன்ட் மருத்துவர்கள் உண்டா? கிடையாது. போற இடத்துல மருத்துவர் இருந்தா, மருத்துவமனை இருந்தா மருத்துவம் பார்ப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா அதுவும் கிடையாது. பெர்மனண்டான மருத்துவர் நமக்கு யாரும் இல்லை. பொருளாதாரத்தை கொடுத்து பெர்மனண்டா தான் கூட வச்சிருந்தாங்க. எங்க விமானம் பிடிச்சு போனாலும் மருத்துவர் கூட வரணும் அப்படிங்கிற ரூல். அப்படி இருந்தும் அந்த நபர் வஃபாத் ஆயிட்டார். நம்ம வாழ்ற அளவு கூட வாழல. நம்ம 40 தாண்டி 50 தாண்டி வாழ்றோம்ல, அப்படி வாழக்கூடிய மக்கள் அளவுக்கு கூட ஒரு வாழ்க்கை பெற முடியாத நிலையில் மரணத்தை அடைந்த உலகத்தினுடைய பெரும் கோடீஸ்வரன், உலகத்தினுடைய பெரும் புகழை பெற்ற, இன்னும் சொல்ல போனா இவருக்கு ஹேட்டர்ஸே கிடையாது. எந்த துறை எடுத்தாலும் வெறுப்புக்குரிய நபர்கள் உண்டு. ஒரு சினிமா துறை எடுங்க, அரசியல் துறை எடுங்க, ஒரு வியாபாரத்துறை எடுங்க, விரும்புற 4 பேர் இருக்கிற மாதிரி வெறுக்கிற 4 பேர் இருக்கிறான். இவர் வெறுக்கிற ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நபர். ஆனால் மரணத்தை மிக இலகுவான கால பொழுதுகளிலே அடைந்து கொண்டார். இப்படி எவ்வளவு பேர் சொல்லலாம், எத்தனையோ நபர்கள் நம்ம அடுக்கலாம்.
உலகத்தினுடைய மக்களை எல்லாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டின ஒரு நபர் என்றால் அடால்ஃப் ஹிட்லர் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை விஷவாயுவை தாக்கி மட்டுமே கொலை செய்த ஒரு கொடியவன் அடால்ஃப் ஹிட்லர். இவனையெல்லாம் யாருமே கொல்லவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவனை யாரும் என்ன பண்ண முடியாது, கொன்றவே முடியாது. எந்த அளவுக்கு என்று கேட்டால், இவன் உணவுப் பொருள்ல விஷம் வந்துருமோன்னு நினைச்சு அந்த உணவுப் பொருளை தனக்கென்ற ஒரு பணிப்பெண்ணை வைத்து அந்த பணிப்பெண்ணை சாப்பிட வச்சுதான் இவன் சாப்பிடுவான். உனக்கு தலை சுத்துதா, மயக்கம் வருதா, வயிற்று வலிக்குதா, இல்ல ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல அப்படின்னா தான் அந்த உணவை எடுத்து சாப்பிடுவான். ஏன்? இவன் உலக நாடுகளை எல்லாம் பகையை ஏற்படுத்தியவன். இவனுக்கு ஏகப்பட்ட நாடுகள் பகை. இவனை கொன்னரணுன்ற வெறியோடு தெரிந்தார்கள். அதனால இவன் சாப்பாடு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பொம்பளைட்ட கொடுத்து சாப்பிட வச்சுதான் இவன் சாப்பிடுவான். கடைசியில் எப்படி செத்தான் தெரியுமா? தனக்குரிய மறைமுகமான இடத்தில் தன்னுடைய காதலியின் தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தோடு காதலியோடு சேர்ந்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டு செத்தான். இவன் வீட்டு சாப்பாடை சாப்பிட்ட பொம்பளை இருக்குது 2014 தான் செத்துச்சு. இவன் செத்தது 1950க்கு முன்னாடி செத்துட்டான். இவன் வீட்டுல பணிப்பெண்ணாக இருந்து அவன் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு விஷம் இருக்கதான் டெஸ்ட் பண்ற எலி மாதிரி ஒரு பொம்பளை வச்சிருந்தானே, அந்த பொம்பளை செத்தது 2014 தான் செத்துச்சு. மரணம் இப்பதான் வரும்னு முடிவெடுக்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, மரணம் வருவதிலிருந்து உன்னால் தவிர்த்து கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய உத்தரவாதத்தோடு அந்த வார்த்தை பதிவு வைக்கிறான். நீ எதுக்கெல்லாம் மாத்திரை கண்டுபிடிக்கிற? நான் சாக மாட்டேன், நீ ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிரு பார்ப்போங்க. நான் சாகவே மாட்டேன், அதுக்கு ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சாச்சு, இதை போட்டா நமக்கு என்ன ஆகாது, அடுத்த 1000 வருஷம் ஆனாலும் நமக்கு மவுத்து வராது அப்படின்னு கண்டுபிடி பார்ப்போங்கிறான். உன்னால முடியாது. மரணத்திலிருந்து விதிவிலக்கு பெறக்கூடிய ஒருவன் படைச்ச அல்லாஹ் மட்டும்தான். குல்லுமன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்துமே அழிந்து போகும், கண்ணியமும் மகத்துவம் மிக்க உமது இறைவனுடைய முகம் மட்டும்தான் என்றும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மரணத்துக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். படைப்புகள் மரணத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இது பார்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. யாருடைய சூழ்ச்சி மிக பலகீனமான சூழ்ச்சி? யாருடைய சூழ்ச்சி மிக பலகீனமான சூழ்ச்சி? சரி, வசனத்தை சொல்லிட்டீங்க, பதில் தான் கேட்டோம். யாருடைய சூழ்ச்சி பலகீனமானது? சைத்தானின் சூழ்ச்சி. திருக்குரானில் சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 76வது வசனம், அல்லாஹ் யுத்த களத்தை குறித்து பேசுகிற வசனத்துல இது ஒன்று. அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் புரிகிறார்கள். வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ சபீலி தாகூத். இறை மறுப்பாளர்கள் கெட்ட பாதையிலே அவர்கள் யுத்தம் புரிகிறார்கள். அவன் யுத்தம் பண்றான், ஆனா அவனுடைய நோக்கம் எல்லாம் கெட்டதா இருக்கு. ஈமான் கொண்டவர்கள் யுத்தம் புரிகிறார்கள். அவர்கள் நோக்கம் எல்லாம் ஒரு நியாயத்தை அடிப்படையாக வைத்தோ உண்மையை அடிப்படையாக வைத்து அவர்கள் யுத்தம் புரிகிறார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபகாத்திலு அவுலியா அஷ்-ஷைத்தான். ஃபகாத்திலு அவுலியா அஷ்-ஷைத்தான். அவர்கள் ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள். அல்லாஹ் சொல்றான், நீ யாருக்கு எதிராக போராடுங்க? மனுஷனுக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்லல, ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போராடுங்கள். இன்ன கைத ஷைத்தானு கான தஈஃபா. உலகத்திலேயே மிக பலகீனமான ஒன்றுனா அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறான். நம்ம நம்பின தத்துவத்துக்கு எதிராக அல்ல பேசுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா சைத்தானுடைய சூழ்ச்சி தான் ரொம்ப பிரம்மாண்டமானது, தப்பிக்க முடியாது. இல்லை, அவன் ஒரு கெட்ட எண்ணத்தை விதைச்சிட்டான்னா அதை செய்ய தூண்டுறான், தொடர்ச்சியா தூண்டுறான். ஏதோ ஒரு பாவம், மதுவையோ வட்டியையோ விபச்சாரத்தையோ சூதாட்டத்தையோ எதோ ஒன்று இழுத்துட்டு போறான். அவனை மீறி நம்ம வழிபாட்டுக்குள்ள வர முடியல. எவ்வளவு சிரமம் தெரியுமா? வேற எவனாலும் எதிர்த்தரலாம், இவனை எதிர்க்க முடியல. இவனை பார்க்க முடியலங்கிறது ஒரு பிரச்சனை, இவனை எதிர்க்கவும் முடியல. இவன் எங்க இருக்கிறான், எப்படி தூண்டுறான்? நம்ம நினைப்போம், சரி ஒரு வழியா விபச்சாரத்தை விட்டு தப்பிச்சு, மது விட்டு தப்பிச்சு, வேற பாவத்தை விட்டு தப்பிச்சு பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோம், இனிமே என்ன கிடையாது, நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்குறான். உன்னை அடுத்தவன் பார்க்கறான், நல்ல தோல் உருவாக்கி மறுபடியும் நாடகத்தை கொண்டு போயிட்டானா, என்ன செஞ்சாலும் அதுல ஒரு காரியத்தை உருவாக்குறான். நம்ம இது நாள் வரைக்கும் என்ன நினைக்கிறோம், ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலமானதுன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் அதுக்கு மாற்றமா சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா. உலகத்திலேயே ரொம்ப பலகீனமானது அவன் சூழ்ச்சி தாங்கிறான். அதை முறியடிக்கிற ஒரு பாடு கிடையாதுங்கிறான். ஈஸியா தவுண்டு வந்துடலாம். ஆனா நகரம் மறுக்கக்கூடியவங்க யாரு? படைப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட அந்த பிழையை கூட நீங்க முன் உதாரணமா பார்க்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்க நெருங்காதீங்க, ஃபதகுனா மினல் லாலிமீன், நீங்க அநியாயக்காரங்களா மாறிடுவீங்க, முழு அந்த சொர்க்கம் உங்களுக்கு அனுமதி, என்னன்னாலும் பண்ணுங்க,
உங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கடமை ரூல்லாம் கிடையாது. எல்லாம் எப்படினாலும் இருந்துட்டு போங்க, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க நல்லா சொல்றோம். சொல்லும் போது வார்த்தை என்ன சொன்னா, வெறும் மரத்தை மட்டும் நெருங்காதுன்னு சொன்னானா நீ அநியாயக்காரனா ஆயிடுவேன்னு சேர்த்து சொல்றோம். இதுக்கு ரிசல்ட் என்ன, நீங்க அநியாயக்காரனா மாறிடுவீங்க. ஷைத்தான் இப்ப உள்ள வரான், சூழ்ச்சி வலைய பின்ன ஆரம்பிக்கிறான். இது அல்லாஹ் ஏன் தடுத்தான் தெரியுமா? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வானவர்களா மாறிடுவீங்க, இங்கேயே பெர்மனண்டா தங்கிடுவீங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் உண்டா, உத்தரவாதம் உண்டா, கேரண்டி உண்டா? கிடையாது. என்னைக்குனாலும் அல்லாஹ் உங்களை அழிக்கலாமே. அல்லாஹ் அழிக்கப்போ கேட்க முடியுமா, அல்லாஹ் எங்களை ஏன் அழிக்கிறேன்னு கேட்க முடியுமா? அவன் இவ்வளவு பேசுறான். பேசி உங்களுக்கு உத்தரவாதம் மிக்க ஒரு வாழ்க்கை வேணா அந்த மரத்தை நெருங்குங்க, அதை சாப்பிடுங்க, உத்தரவாதம் மிக்க வாழ்க்கை கிடைக்கும். நாங்கள் உண்மையில் உங்களுக்கு நலம் நாடுவோர் என்று சத்தியம் செய்து சொன்னான். அவன் எவ்வளவு வேலை பார்த்திருக்கான் பாருங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தை உண்மை நம்பி போய் பழத்தை நெருங்குறாங்க, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானாங்க, பிறகு மன்னிக்கப்பட்டாங்க. அது தனிக்கதை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல இப்படி யோசிச்சிருக்கலாம்ல. எப்படி, எதுக்கும் நான் ஒரு வார்த்தை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறேன், நினைச்சா என்ன ஆக போகுது? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்புனுங்கிறது இல்லை, மனுஷனால இப்படிதான் தப்பு பண்ணுவோம். எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வந்துருச்சுப்பா, நான் எதுக்கு என்ன பண்ணிடுறேன், அல்லாஹ்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அல்லாஹ் இவன் வந்து சாப்பிடுங்கிறான், சாப்பிட்டா பெருமன்ட்டா இருக்க முடியுங்கிறான், அப்படி எதுவும் உண்டா? நீ அதுக்கு தான் எதுவும் தடுத்தியா? நான் சாப்பிடலாமா, சாப்பிட்டா நீ என்ன சும்மா விட்டுருவியே, மன்னிச்சிருவியே, என்ன ஒண்ணு பண்ணிட மாட்டியே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு, சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் சொல்லி சாப்பிட்டா இப்ப என்ன இருப்போது? பிரச்சனை இல்லை. இல்ல அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், இல்ல அவன் பெரிய ஷைத்தான், அவன் வேலையை தான் ஏமாத்தான், சாப்பிட்டு அவன் கோபத்துக்கு ஆளாயிருக்கேன்னு மறுபடியும் அல்லாஹ் சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிரலாம். இவன் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறான், மண்டைய கழுவ பார்த்திருக்கிறான்னு தெளிவாயிரலாம். அந்த ஒரு வார்த்தை கேட்கல என்ன இருப்பது? கேட்டுட்டு அந்த சூழ்ச்சி உடஞ்சிரும். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க தப்பு செய்யணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான், தவறு செஞ்சிட்டாங்க. ஆனால் சூழ்ச்சி முறியடிக்கப்பட முடியாத சூழ்ச்சி எல்லாம் கிடையாது. இதே மாதிரி ஒரு காரியம் ரசூலுல்லாஹ்வுடைய சம்பவத்து காலத்துல ஒரு சம்பவம் நடக்கும். வாங்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க பாருங்க. நபி அவர்கள் ஒரு போர் படை ஒன்றை ஒரு காரியத்திற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு ஒருவரை அமீராக, தலைவராக நியமனம் செய்கிறாங்க. இந்த அமீருக்கான கட்டுப்படுதல் என்னன்னு கேட்டா, அமீர் விஷயத்தில் மக்களுடைய கட்டுப்படுதல், அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். யுத்தம் பண்ணுங்கன்னா பண்ணணும், பண்ண வேண்டாமா திரும்புங்கன்னா திரும்பிடணும். அவர் கட்டுப்படணுங்கிறது மார்க்கத்தினுடைய முக்கிய ஃபர்ல ஒண்ணு. இது வந்து அந்த காரியம் யுத்த காலத்துக்கு மார்க்கம் சொன்னது. இந்த படை போயிடுச்சு. ஒரு முறை என்ன பண்றாரு, அந்த போன அந்த படைக்கான அந்த அமீர் என்ன பண்றாரு, மக்கள்கிட்ட விறகு, அந்த படை வீரர்கிட்ட விறகு கேட்கிறாரு. விறகெல்லாம் எடுத்துட்டு வந்து கொளுத்துறாரு. நல்ல பெரிய அளவுல கொழுந்து விட்டு எரியுது. எல்லாரும் இதுல குதிங்கிறாரு. எப்படி? ரசூலுல்லாஹ் அனுப்பிய அமீர். அந்த அமீர் சொல்றாரு, நெருப்பை உண்டாக்கி, பெரிய நெருப்பு, சின்ன நெருப்புலாம் கிடையாது, ஒரு அடுப்பு நெருப்பு மாதிரி இல்லை, போன செத்துருவோம் அப்படிப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பை உண்டாக்கிட்டு என்ன பண்றாரு, எல்லாரும் இதுல குதிங்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு அந்த ஹதீஸ்ல வரல, முழு சம்பவத்தை நீங்க பாருங்க. ஒரு கூட்டம் போறாங்க கூட. ஏன் நபி என்ன சொன்னாங்க, விழுங்கன்னு சொன்னாங்களா? அவங்க என்ன சொன்னா கேளுங்கன்னாங்களா? இவர் விழுங்கன்ட்டார், நம்ம விழுந்துருவோம்னு போயிட்டார். போறாங்க. ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை தடுக்குது, நில்லு. இப்படியா நபி சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நரகத்தை விட்டு தப்பிக்க தான் அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தோம், நெருப்பை விட்டு தப்பிக்க தானே வந்தோம்.
நீங்க என்ன நெருப்பை ஏற்படுத்தி நெருப்புல உழுங்கங்கிறீங்க? எங்களுக்கு இப்படி சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரியல, நாங்க எதுக்கு நபி கிட்ட கேட்கணும்னு உடனே திரும்பிட்டாங்க. ரசூலா பார்க்க நபி இடத்துல வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபர் நெருப்பை உண்டாக்கி எங்களை விழுங்கிறார், ஒரு கூட்டம் விழப்போகுது, நாங்க விழமாட்டோம் வந்துட்டோம், நாங்க என்ன செய்யறது, விழணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஒருவேளை நீங்கள் அந்த நெருப்புல விழுந்திருந்தால் கியாமத்து நாள் வரை நீங்க நெருப்புல தான் இருந்திருப்பீங்க. ரசூலா சொல்றாங்க, கட்டுப்படுவது என்பது நல்ல காரியத்திற்கு மட்டும்தான். ஒரு ஆளுக்கு நான் கட்டுப்பட சொல்றேன்னு வைங்க, நல்ல விஷயத்தை மட்டும் கட்டுப்பட்டு போங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு வைங்க, அதுல நல்லதா கட்டாதுன்னு பார்க்க கூடாது. நபி சொன்னாலே அது நல்லதுதான், நபி சொன்னாலே அது என்னதான் இருக்கும், அது நல்லதுதான். வேற ஒரு ஆளுக்கு நம்ம கட்டுப்படுறோம், நீங்க இவர் பள்ளி தலைவர், இவர் வந்து நம்ம கூட்டத்துக்கு தலைவர், ஊர் தலைவர் அப்படின்னு ஒரு ஆளுக்கு நீங்க கட்டுப்படுறதா இருந்தா நல்லதான்னு பாருங்க. நல்லதாக இருந்தால் மட்டும்தான் கட்டுப்படுதல். கெட்ட விஷயத்துக்கு கட்டுப்படுறது கிடையாதுன்னு ரசூலா உடைக்கிறாங்க. இதுல நீங்க நல்ல கவனிங்க. இதே மாதிரி தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எதுவுமே நமக்கு வரது போறது கிடையாது. நம்ம மக்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாம் எல்லா காரியத்திலும் தெளிவுபடுத்தாது மட்டும்தான் காரணமாக அமையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு உரைக்கிறாங்க, கட்டுப்பாடு என்பது, கட்டுப்படுதல் என்பது நபி அல்லாஹ்னு வந்தா வேற, அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்றாங்கன்னு வைங்க, அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கவே கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்னாலே அது நல்லதுதான். அல்லாஹ் ரசூலை தாண்டிய ஒரு தலைவர்கள், உங்களுக்கான பிரதிநிதிகள் உங்களுக்கு ஒரு கட்டளை சொன்னால் இது நல்லதா, எனக்கு பயன் தருமா, சமூகத்துக்கு பயன் தருமா என்பதை யோசித்து அதில் தான் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடியும். அவர் ரசூல் இதுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் பேச்சை கேட்டு நீங்க விழுந்தா என்ன ஆகும், கியாமத்து நாள் வரைக்கும் நீங்க நெருப்புல தான் இருந்திருப்பீங்கிறாங்க, தண்டனைங்கிறாங்க. அவன் பேச்சை கேட்டு நீங்க செய்யலாமா இதை? அப்ப ரசூல்லாவே கட்டுப்படும் சொன்ன ரசூல்லா தான் இந்த இடத்துல கட்டுப்படாதுன்னு காட்டித்தராங்க. அப்ப ஒருவேளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை தெளிவுபடுத்தி இருந்தா, இவன் நமக்கு சுஜூத் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான், இவன் நமக்கே கட்டுப்படல, இவன் அல்லாஹ்வுக்கே மாறு செஞ்சவன், அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுருவோம்னு தெளிவுபடுத்தி இருந்தால் அந்த பிழை ஒன்றை ஏற்பட்டிருக்காது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம், கதிரை மாத்தினா அமைக்க முடியாது, அல்லாஹ் அப்படிதான் நாடி இருக்கிறான். ஆனால் இதுல இருந்து பிற படிப்பினை என்ன, நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது பிரம்மாண்டமானது, அது அறுத்தறிந்து போக முடியாதுலாம் கிடையாது. அதுக்கு ஷைத்தான் சொல்ற ஒரு வார்த்தை இறுதியாக சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யறேன். நாளை மறுமை நாள்ல நரகவாசிகள் எல்லாரும் ஷைத்தானை போய் சந்திப்பாங்க. ஒரு நரகவாசி இன்னொரு நரகவாசி வழிகட்டு இருப்பான், தலைவனுக்கு தலைவன் தலைவனுக்கு தலைவன் போகும். ஒட்டுமொத்த பேர் யார் சங்க பிடிப்பாங்க? ஷைத்தானை தான் பிடிப்பாங்க. ஏன்? இவன் தான் எல்லா வழிகேட்டுக்குமான தகப்பனாரே வந்தான், இவனை பிடிச்சா கரெக்டா இருக்குன்னு எல்லாரும் இப்லீஸ் கிட்ட ஒண்ணு திரள்றாங்க ஷைத்தான் பக்கம். உன் பேச்ச கேட்டோம், வழிபாட விட்டோம், அல்லாஹ் மறந்தோம், நபியை விட்டோம், நாங்க நரகம் வந்துட்டோம், எங்க நிலைமையை பார்த்தியான்னு போட்டு அவனை கடுமையா சாடுறாங்க. இது குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து. அப்ப ஷைத்தான் அதுக்கு பதில் அளிப்பானா, என்ன நீங்க திட்டாதீங்கிறான். ஃபலா தலூமூனி, என்ன நீங்கள் திட்டாதீர்கள், வலுமா அன்ஃபுஸக்கும், உன்னை நீயே திட்டிக்கங்கிறான். ஏன் தெரியுமா? உன்னை நான் கூப்பிட்டேன், ஓ விஷயத்துல எனக்கு அதிகாரம் இருந்துச்சான்னு கேட்கிறோம். கையை பிடிச்சா இழுத்தேன், உன்னை மது இருந்தோன்னு சாராய கடைக்கு நான் கூட்டு போனேன்னா, விபச்சாரத்துக்கு நான் கூட்டு போனேன்னா, வட்டி வாங்க வங்கிக்கு நான் கூட்டு போனேன்னா, நான் கூட்டு போல, நான் உனக்கு ஆசையை தூண்டுனேன், ஆசை எவனாம தூண்டதும் செய்யறான், நானும் தூண்டுனேன். உன்னை யாரா கேட்க சொன்னா? நீ கேட்டுட்டு வந்துட்டு ஏமல நீ பழி போடலாமா? என்ன திட்டாத ஒண்ணு நீ திட்டி கேட்பாங்க. அந்த மக்களுக்கு வேற வழியும் கிடையாது. அவன் சொல்ற நியாயமான வார்த்தை தானே, வேற என்ன செய்ய முடியும்? அவன் சொல்றான், எனக்கு மட்டும் என்ன தனி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் நரகத்துல, எனக்கு மட்டும் தண்டனை கம்மி, உனக்கு தண்டனை கூடனா கொடுத்துருக்கான், எல்லாரும் ஒன்னாதான் கொடுத்துருக்கான், நான் அனுபவிக்கிற மாதிரி நீ அனுபவின்னு சொல்லிட்டு விட்டுருவானோ. அப்ப ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பது நிராகரிக்கப்படக்கூடிய அளவிற்கு, மறுக்கப்படக்கூடிய அளவிற்கு, அறுத்து எறியக்கூடிய அளவிற்கு மிக பலகீனமான சூழ்ச்சி. அதை பிரம்மாண்டமா பெருசா நாம தான் கற்பனை செய்கிறோம் என்பதாக திருமறை குர்ஆன் சொல்லித் தரக்கூடிய வார்த்தையை பார்க்க முடிகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை காலை 10 மணி அளவில் இளைஞர்களுக்கான ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி, மார்க்க ரீதியாகவும் உலக கல்வி ரீதியாகவும் சமுதாய முன்னேற்றத்துக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை வழிகாட்டக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி நாளை காலை 10 மணி அளவு நம்முடைய பள்ளிவாசல் வைத்து நடைபெற இருக்கிறது. இதுல 10th 12th படித்த மாணவர்களுக்கு மட்டும், 10th இருந்தால் 450க்கு மேல் மதிப்பெண்ணை எடுத்தவர்கள் இந்த வருஷம், கடந்த வருடம் 12th இருந்தால் 550க்கு மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியாகவும் சேர்த்து இது நடைபெறுகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சியில உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கட்டாயம் கலந்து கொள்ள செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.